வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்று பிப்ரவரி 24, அதாவது ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள். ஒரு ஆளை காணோம். ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்தில் ஒரு ஆட்களை காணோம். நேற்றே சசிகலா கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி நினைவிடத்துக்கு வரவே இல்லை. அவர் இங்கே கட்சி தலைமை அலுவலகத்தில் இருக்கிற ஜெயலலிதா சிலைக்கு மாலை போட்டு போயிட்டாங்க. அண்ணா பிறந்த நாளைக்கெல்லாம் திமுககாரங்க நினைவிடத்தில் மலர் வளையம் வைப்பாங்க. ஒரு ஆள் வரல. அவங்க பேர் சொல்லி கட்சி நடத்துகிற யாருமே வரல. அதனால் கிராமத்தில் கொஞ்சம் பழமொழி சொல்லுவாங்க. அதாவது தாசில்தார் வீட்டோட நாய் செத்து போனால் பயங்கர கூட்டம் வருமா. ஏன்னா தாசில்தாருக்கு தெரியணும்ல, நம்ம நாய் செத்ததுக்கெல்லாம் அவங்க வந்தாங்கன்னு, அப்போ தான் சலுகை செய்வார். அதே நேரத்தில் தாசில்தாரே செத்து போயிட்டாருன்னு இங்கே ஒரு பயம் வரமாட்டாங்க. ஏன்னா தாசில்தாரே செத்து போயிட்டார், இனி என்ன அந்த சாவுக்கு போய் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. நல்லாப்பா அந்த அம்மா பேரை வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவங்க மந்திரியாக இருந்தவங்க ஒரு பயிலையும் அங்கே காணோம். அவங்கள பற்றி நினைப்பதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் இந்த பிறந்த நாளில் நான் சில விஷயங்களை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டு செத்து போயிட்டாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பிரயோஜனம். அந்த அம்மா பாவம் ஒரு அனாதை மாதிரி. மனசாட்சி உள்ளவங்க, அவளுக்கு உண்மையாக உயிரை கொடுக்குறவங்க தொண்டர்கள் தான் இருந்தானே ஒழிய தலைவர்கள் யாரும் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிங்க. அதாவது 389 சிஆர்பிசியில் ஒன்று இருக்குது. 4 வருஷம் 5 வருஷம் தண்டனை ஏற்பட்டால் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. உடனே சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை தண்டனையை நிறுத்தி வைக்கணும். ஜெயிலில் இது பண்ணிட்ட உடனே நீதிபதி என்ன கேட்பார், என்னங்க தண்டனையை நிறுத்தி வைக்க பெட்டிஷன் போடுறீங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுக்கு 4 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை. தீர்ப்பில் என்ன சொன்னாங்க தெரியுமா, 1 மாதம் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கைதே பண்ணலை, விட்டுட்டாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு என்ன பண்ணாங்க, அங்கே அப்படியே சுற்றி வளைச்சாங்க. கர்நாடகா கோர்ட்டில் தண்டனை கொடுக்கும்போது அந்த குன்காய் என்னமோ ஒரு பெரிய இதைச்சீர மாதிரி அங்கே நின்னார். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னாரு. பிடிங்க உள்ளே தள்ளுங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் 4 வருஷம் பிடிச்சி உள்ளே தள்ள முடியுமா உங்களால்? சட்டத்தை எப்படி மீறினீங்க? உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லையா? எல்லா கோர்ட்லேயுமே நான் நிறைய கோர்ட்டில் பார்த்துருக்கேன். தண்டனை முடிஞ்ச உடனே ஜட்ஜே கேட்பாங்க, ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. என்னப்பா நிறுத்தி வைக்க அப்பீல் போடுறியா, 389 செக்ஷனில் பெட்டிஷன் போடுறியாம்பாங்க. அதை இன்றைக்கி ஜெயலலிதாவை பார்த்து ஜட்ஜும் கேட்கல, இந்த திருட்டு கூட்டம் தான் கேஸ் போட்டான். இவன் அங்கே ஆளை வச்சுட்டு ஜெயலலிதா கூட இருந்த சட்ட நிபுணர்கள் யாருமே அன்னைக்கு சஸ்பென்ஷன் போடலாம் நீங்கள் இருங்கன்னு சொல்லலை. ஜெயலலிதா 1.5 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வந்தாங்க. அது தேவையே இல்லை. இப்படி இவர்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா செத்தாட்டாங்க, ஒரு சொத்து இல்லை அவங்க பேரில். பிடிஆர் சொல்கிறாரு 30,000 கோடி அவங்க ஃபேமிலி அடிச்சுட்டாங்கன்னு. இந்த ஃபேமிலி வெளியில் இருக்க அந்த அம்மா 64 கோடி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு போட்டு உள்ளதுன்னாங்க. 30,000 கோடி சம்பாதிச்சது பூரா வெளியில் இருக்காங்க. செனட் ஆஃப் உள்ள 100 கோடிக்கு பங்களா இருக்குது. ஆனால் அந்த அம்மா சுயமாக சம்பாதிச்சாங்க. பாயஸ் கார்டன் 71 72 அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க சினிமாவில் நடிக்கும் போது. இந்த திருட்டு கூட்டம் இந்த அம்மாவை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குன்னு அவங்க சினிமாவில் நடித்து கிரகப்பிரவேசம் பண்ண பாயஸ் கார்டனை அட்டாச் பண்ணி இன்றைக்கி காலத்துக்கு கொண்டு வராங்க. எவ்வளோ யோகியர்கள். அப்போ அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை. சட்டப்பூர்வமாக சட்ட விஷயங்களை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவங்கள சுற்றி வேற ஒரு கூட்டம் போயிடுச்சு. சசிகலா அவங்கெல்லாம் ஒன்றுக்குமே லாய்க்கில்லாத வக்கீலுங்களை பிடிச்சிக்கிட்டு இவங்க என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி ஒரு கேஸ் நடத்துகிற அளவுக்கு அறிவு இருக்குது அவங்களுக்குன்னா. இந்த கேஸை ஒழுங்காக நடத்துனீங்களா? ஒன்றுமே இல்லாத கேஸு, ஒன்றும் இல்லை. அவங்க பேரில் எந்த சொத்தும் இல்லை, சம்பாதிச்சது பூரா நீங்கள், தண்டனை அவங்களுக்கு. எவ்வளோ மோசமாக நடந்தது அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. பக்கத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு உண்மையான ஆளே இல்லை. அவங்க சாப்பாடு மற்றவங்களை சொல்லும்போது கூட இங்கே எதுவும் சாப்பிடாதீங்க கொண்டுருவாங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நானே என்னையவே கூப்பிட்டு பாலில் இது கலந்ததெல்லாம் வழக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா வாழ்ந்துருக்காங்க.
திருட்டு கூட்டம் பூரா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்தால் நேருவுக்கு 1020 கோடின்னு இவங்க எழுதுனாங்க. எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான். எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்ப முடியலை. 1200 கோடி பக்காவாக லஞ்சம் வாங்கினவங்க. லஞ்சம், வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு லஞ்சம், கான்ட்ராக்டுக்கு லஞ்சம். ஆனால் அந்த அம்மா மேலே உள்ளது சொத்து அதிகம் சேர்த்தாங்க. 64 கோடி ஜெயிலுக்கு போனாங்க. பூரா க்யூவில் நிற்கணும்ல ஜெயிலில். இன்றைக்கி இருக்கிற திமுக அமைச்சர்கள்லேருந்து பெரிய மந்திரிகள்லேருந்து முதலமைச்சர் உட்பட அவங்க குடும்பத்து உட்பட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணுமே. போனாங்களா? அதனால் அவங்களுடைய வீடே இடத்துக்கு வந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஒருத்தர் போகிறதுக்கு ஆள் கிடையாது. நினைவிடமே காலியாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் அதாவது ஆதரவே இல்லாமல் ஒரு அனாதை போல வாழ்ந்தார்கள். அவர்களை சுற்றி நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இல்லை. அவங்கள வச்சு ஓட்டு வாங்கலாம், இன்னும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறதுக்காகத்தான் இன்னும் அவங்கள நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வருத்தமான செய்தி. இந்த பிறந்த நாள் அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி யாருமே இல்லை. இருந்தாலும் அந்த பெண்மணி அரசாங்கத்தில் அதிகாரத்தெல்லாம் நிர்வாகத்தெல்லாம் ரொம்ப கடுமையாக இதுவாக நடத்தினாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிறவங்க போலீஸை வச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் பூரா அரசியல்வாதியோட ஏஜென்ட் ஆகிட்டான். அந்த மாதிரி இருக்கும்போது நடக்குமா? தொலைச்சிருவாங்க. கமிஷனர் டிஜிபி எல்லாம் பந்தாடுவாங்க. அடுத்த நாள் இருக்க மாட்டாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு அவனோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவனோட கமிஷன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள். அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்துவோம். வேறு எந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் நினைவஞ்சலி செலுத்துங்க. இவங்கள மாதிரி கொள்ளையடிச்சிட்டு எதையும் போகல. அவங்க சொத்து பட்டியல் இருக்குது, இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். யாராச்சும் ஒருத்தராச்சும் அவங்களுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் வாங்கின சொத்தை கணக்கு அமிச்சா என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி வெளிநாட்டில் முதலீடு பண்ணிட்டு இந்த கூட்டம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த கூட்டத்திற்கும் ஒரு முடிவு வரும். இறைவனின் தண்டனையிலிருந்து அவங்க தப்ப முடியாது. அது மிக கடுமையான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு நமது நினைவஞ்சலியை பகிர்வோம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். சசிகலா இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாம். பெருசாக கூட்டம் கமுதியில் வைக்கிறாங்க பசும்பொண்ணுக்கு பக்கத்தில். இப்போ தான் பசும்பொன் ஞாபகம் வருது. முத்துராமலிங்க தேவரெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. அவரெல்லாம் போய் கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. லஞ்ச ஊழலில் சிக்கின நீங்கள்லாம் அவரை போய் கும்பிடக்கூடாது. அவரை பிறந்த மண்ணில் போய் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி உருப்படும்? இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கருப்பு சிகப்பு வெள்ளை போட்ட ஒரு கொடியை வாசலில் வச்சுருக்காங்க. அதில் எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லை, ஜெயலலிதா ஃபோட்டோ இல்லை, யார் ஃபோட்டோவும் அதில் இல்லை. என்ன கொடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. என்ன பேர் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அறிவிப்போ வரல. அதனால் அந்த கட்சி உருப்படாமல் போகணும். அந்த கட்சி அரசியலை பிரகாசிக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய இதுவாக நாங்கள் தெரிவித்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய ஆசை அதுதான். நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும். கொள்ளையடிக்கிறவங்க எண்ணம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரக்கூடாது. அதுவும் இவங்க எதுக்கு வராங்க? ஸ்டாலின் தூண்டி விட்டு அதிமுக ஓட்டுக்களை பிரிக்கணுங்கிறதுக்காக வராங்க. டிடிவி தினகரன் சொல்கிறாரு, என்டிஏவில் சொல்கிறாங்க. என்டிஏவில் சொல்லுவாங்களா? ஸ்டாலினின் ஏஜெண்ட்டாக வந்திருக்காங்க. முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், நல்லவங்க பின்னாடி போங்க, கெட்டவங்க பின்னாடி போகாதீங்க. அது அந்த உங்களுக்கே இழுக்கு. அதனால் நல்லவங்க பின்னாடி போங்க. நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்க பின்னாடி நீங்கள் போகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அவர்களுடைய அரசியல் பிரவேசம், சசிகலாவின் அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். அதனால் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் தெரிந்து போய்விடும் கட்சி பேர் என்ன. அது கட்சி பேரே ஸ்டாலின் தான் வச்சுருப்பார். அதனால் எல்லோரும் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள். விஜய் ஜெயிச்சிருவார். அதனால் ஸ்டாலின் நடத்தும் நாடகம் போன தடவை நடத்தின மாதிரி இந்த தடவையும் சசிகலாவை வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி என்ன செய்கிறதுனே தெரியல. ஸ்டாலினை போய் பார்த்தாரு, ஸ்டாலினை போய் இது பண்ணார். இப்போ கேட்டால் தனி கட்சி தொடங்க மாட்டேங்கிறாரு. திக்கு தெரியாத காட்டில் ஏன்னா அரசியலை விட்டு ஓய்வு பெறப் போகிறேங்கிறாரு. இந்த நிலைமையில் இப்படி இருக்காங்க. அதனால் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக முடியும். அதனால் இதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது என்டிஏவில். ஏன்னா இவர் நயினார் நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கலைங்கிறாரு சீட்டு. இதுக்கு டிஎம்கேக்காரன் எல்லாம் பேசி முடிச்சுட்டான்.
உங்கள் பேச்சுவார்த்தையே தொடங்கினேன். பேச்சுவார்த்தை தொடங்காமல் எப்போ பேசுவீங்க, எப்போ சீட்டை பிரிப்பீங்க? விஜயெல்லாம் ஒரு ஆளா? அவரை பற்றி நான் பேசி அவர் பெரிய ஆளாக்க விரும்பலைங்கிறார். நான் அவரை பற்றி பேசி ரொம்ப பெரிய ஆளாக்க விரும்பலை. அவர் எப்போவோ பெரிய ஆளாயிட்டார். காங்கிரஸ்காரன் போய் க்யூவில் நிற்கிறான். அவர் எப்போவோ பெரிய ஆளாயிட்டார். நீங்கள் சாதாரணமாக தலைவர், நீங்கள் போய் அவரை பெரிய ஆளாக்கி விடணுமா? அவரை நினச்சா உங்களை பெரிய ஆளாக்கி விடணும். உங்கள் தொகுதியில் தனியாக நின்று சுயேட்சா நின்று ஒரு டெபாசிட் வாங்க முடியுமா? ஏன்னா நான் இதில் கேட்குறேன். அவர் தனியாக நின்று அவர் கட்சி நின்னாருன்னா கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்லுது நிறைய சீட்டு வரும் அப்படின்னு. உங்களுக்கு நீங்கள் பேசி பெரிய ஆளாக்கணும்னு அவரை பெரிய ஆளாக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் நாகேந்திரன் நீங்கள் அவரை பேசுகிறது அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. அவரை பேசுனா தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும் இல்லையா? அவர் பெரிய ஆள், நீங்கள் பேசி அவரை பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அரசியல் பிரவேசம் தெரியாது, சாதாரண ஒரு எம்எல்ஏவாகி வந்த ஆள். அவர் எடுத்தோடனே கட்சிக்கு வந்து கட்சிக்கு தலைவரான ஆள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிற விரும்புகிறோம். இப்போ பெரிய இதில் இதானது டிடிவி தினகரன். அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சசிகலா தனி கட்சி ஆரம்பித்து அவர் கூடாரம் பூரா காலி. அதனால் பாவம் இவங்க என்டிஏ அனாவசியமாக அவருக்கு ஒரு 6-8 சீட்டு கொடுக்குறாங்க. அவர் பிரேமலதாவுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து டிடிவி தினகரனுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி சசிகலா விஷயத்தில், அவர் கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்து சார் வந்து போட்டாங்க 74 லட்சம் நீக்கிட்டாங்க. 97 லட்சம் வச்சுருந்தாங்க. இந்த கூட்டம் என்னென்னமோ கோல்மால் பண்ணி என்னென்னத்தையோ போய் பெட்டிஷனை நீட்டினாங்க. அது ஒரிஜினலாக தெரியல. ஏதோ 74 லட்சம் மூடிட்டாங்க. ஸ்டாலின் தொகுதியில் ஒரு 74 லட்சம், 75 லட்சம், 74,000, 75,000 போலி வாக்கு. உதயநிதி இதுலேயும் 74, 75 2 பேர் அப்பா பையன் இதில் போலி வெற்றி பெற்றிருக்காங்க. போலி வாக்கு 2 பேரும் அந்த தொகுதியில் நிற்க மாட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. 2 பேரும் தொகுதி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தஞ்சாவூர் பக்கம் போயிடலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காராம். இவர் வந்துக்கிட்டு உதயநிதி தான் எங்கே போனாலும் தோற்று போயிடுவோம் இருக்க அப்படின்ட்டு. உதயநிதி அந்த பக்கம் போகலாமா, துறைமுகம் போகலாம்னா அங்கேயும் நிலைமை மோசம். சென்னையில் இருக்கிற 16 தொகுதியிலையும் நிலைமை மோசம். சரி, செங்கல்பட்டு அந்த மாதிரி பக்கத்தில் போகலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி கோஷ்டி அங்கே இருக்காங்க. அங்கேயும் தோல்வி வந்துடும். இப்போ எங்கே தான் நிற்கிறதுன்னு தெரியல. தென் மாவட்டங்களில் ஒரு போய் நிறுத்தலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக எலெக்ஷனில் நிற்காமையே அதுக்கப்புறம் ஜெயிச்சோம்னா அப்புறம் நின்றுக்கலாம், தோத்தோம்னா நிற்காமல் விட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காராம் உதயநிதி. போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சு கேம் விளாண்டாங்க. இந்த தடவை எதுவும் நடக்காது. விஜய் கட்சியில் 2 தொகுதிக்கும் இவங்க எங்கே நிற்கிறாங்களோ 2 தொகுதிக்கும் சரியான ஆளை நிறுத்தி ஆளுங்களை கவுத்தணும் அப்படின்னு இருக்காங்களா. அதனால் சார் வந்து மறுபடியும் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. போன தடவை 1,75 லட்சம் திமுக வாங்கின ஓட்டு. இப்போ சாரில் 75 லட்சம் போயிடுச்சு. இந்த 1,75 லட்சத்தில் இவங்களுக்கு ஒரு 50-60 லட்சத்தை கழுவிங்க போலி வாக்கு. ஆக 1 கோடி. கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து ஒரு எப்படி 20-25 லட்சம் போயிடும். ஆக 75 லட்சம். அடுத்தது இவங்க பிடிக்கணுது ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சி மேலே உள்ள வெறுப்பு, அதுவும் போயிட்டால் ஒரு 50-60 தான் தேரும். அதனால் 4,000 ரூபா இல்லை 5,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்து 1 கோடி வரை இழுத்துட்டு வரலாம். பல இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகும். அதுதான் இன்றைக்கு உள்ள கலை நிலவரம். கொங்கு மண்டலத்தில் பூரா பார்த்திங்கன்னா அந்த அதிமுக கூட இருக்காங்க. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் கொங்கு மண்டலத்தில் போட்டி. இது 16 இடமும் வந்து சிட்டியில் சென்னையில் வந்து 16 இடமும் விஜய் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. தென் மாவட்டங்களில் மட்டும்தான் திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களில் பூரா வந்துக்கிட்டு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் மாறி மாறி செல்வாக்கில் இருக்குது. அதனால் விஜய்க்கு தான் அதிகமான ஒரு சீட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்படி தான் இருக்குது. திமுக ஜெயிப்பதற்கான சூழ்நிலை சுத்தமாக இல்லை. சார் வந்து அந்த வாய்ப்பை முழுவதுமாக அடைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைக்க சொல்லக்கூடிய நல்ல செய்தி. அதனால் ஸ்டாலின் வீட்டுக்கு போவது உறுதி. அதனால தான் அதில் வந்து அசம்பிளியில் வரும்போதே சொல்லிட்டு வந்தார், மக்கள் ஆதரவு இருந்தால் திரும்பி வரேன். எல்லாத்தையும் கடைசியாக பார்த்தாராம் முதலமைச்சராக. கடைசியாக இப்போ தான் வரும், இதுதான் லாஸ்ட்டு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற டேபிள் சேர் முதற்கொண்டு அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பார்த்தாராம். எல்லாத்தையும் அப்படியே கண் கலங்கிடுச்சான் வரமாட்டோம்னு. அதனால் தோல்வியை வந்து அவரே உணர்ந்து கொண்டார். சார் வந்து அதுக்கு விதை போட்டு விட்டதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இவர் எடப்பாடி சொல்லிட்டார், ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 ரூபாப்பா. வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு 2,000 ரூபா அப்படின்ட்டு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். 10,000 கோடி கொடுத்தா 2 கோடி, 2,4 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 10,000 ஒரு ஆள் கொடுத்தா 20,000 கோடி வேணும், மறுபடியும் கடன் வாங்கணும். வர்ற ஆட்கள் யாருமே திருந்த மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சருக்கு வர்றவங்க எல்லாம் நாட்டை குட்டிச்சோறாக்குறதுக்கு. ஸ்டாலின் தானே குட்டிச்சோறாக்கிட்டு. இப்போ பாருங்கள், அவரும் சொல்லுவார் 10,000 நான் வந்தால் 10,000 கொடுக்குறேன். ஏலத்துக்கு போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசியல், விடுதலை வச்சுக்கிட்டு, ஃபுல்லாக கடனில் வச்சுக்கிட்டு. அதனால் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எடப்பாடி 10,000 புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அது உண்மையிலே கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓசியில் கொடுக்காதீங்க. இந்த நேற்று பேசினார விஜய் வெள்ளூர் இதில் ஓசியை பற்றி பேசினாரா? உங்கள் 2 பேர்த்துக்கும் புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் முதலமைச்சரெல்லாம் இருந்தீங்கள, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? எலெக்ஷன்லேயே நிற்கலை, இது ஒரு தடவை கூட ஒரு ஆட்சிக்கு வரலை. நேற்று பேசினதில் இலவசத்தை பற்றியே பேசலை, இந்த உங்களுக்கு மகளிர் உதவி எதையுமே பேசலை. அப்படி தான் நாட்டுப்பற்றோடு இருக்கணும், நாட்டு மேலே நலனோடு இருக்கணும். தமிழ்நாட்டு நிதி நிலைமை எப்படி இருக்குது, இவ்வளோ பணம் எல்லாம் கொடுத்தா நிதி நிலைமை பாதிக்காதாங்கிற ஒரு சமூக உணர்வு வேணும். 2 பேர்த்துக்கும் அது இல்லை. இவர் இப்போ 10,000 அவர் 10,000 போட்டு நாட்டை கடனாக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ எடப்பாடிக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும். இலவசங்களை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். முதல்ல கடனை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணி போங்க. பொதுமக்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் தலையிலையும் 3 லட்சம் கடனை வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் இலவசம் கொடுத்தாலும் வாங்காதீங்க, இவங்களுக்கு ஓட்டும் போடாதீங்க. ஓட்டு போட்டால் நாட்டை குட்டிச்சவராக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து. பிஜேபி எல்லாம் இதை எதிர்க்கணும். எடப்பாடி கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி இலவசங்களை அறிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களும் சேர்ந்து ஜாலியாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் ஒரு மனசுக்கு கஷ்டமான செய்தி. நாட்டை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அவர் திருமாவளவன் விஜய் எழுதி படிக்கிறான். எழுதி தான் அவருக்கு படிக்க தெரியும். தோன்வதை அவர் சொல்லுகிறார், எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார். 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. கொள்கை தலைவர்களை பற்றி அவருக்கு பேச தெரியாதுங்க. நான் திருமாவளவன் கேட்குறேன், ஏன் ஸ்டாலின் எழுதி படிக்கிறோம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஸ்டாலின் என்ன மனப்பாடம் பண்ண மாதிரி படிக்கிறாரா? உங்கள் உதயநிதி எழுதி இப்படி சைடில் வச்சுக்கிட்டு படிக்கிறதும் உங்களுக்கு தெரியலையா? உங்கள் ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் யாராச்சும் எழுதி கொடுக்காம இருந்தால் அவங்களால பண்ண முடியும், எதையாச்சும் பேச முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கொள்கை தலைவர்களை பற்றி விஜய் பேச மாட்டேங்கிற, பேச முடியுமான்னு கேட்குறீங்களா? உங்கள் கொள்கை தலைவரை பற்றி உங்களுக்கு பேச முடியுமா? எங்களோட விவாதத்துக்கு வரீங்களா? நான் கேட்குறேன், உங்கள் கொள்கை தலைவரை பற்றி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? அம்பேத்கர் தானே உங்கள் கொள்கை தலைவர். அம்பேத்கரை பற்றி என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்? அம்பேத்கர் இயற்றின அந்த அரசியல் சட்டத்தையும் பலமுறை எதிர்த்து குரல் கொடுத்தாலே நீங்கள். அது கொள்கை தலைவர். உங்கள் கொள்கை தலைவர் யார்? அம்பேத்கர் இல்லையா? ஈவேரா தானே பேசுகிறீங்க நீங்கள். பல தடவை ஈவேராவை பற்றி தானே பேசியிருக்கீங்க, ஈவேரா கொள்கையை பற்றி. ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியலினத்து மக்கள் பட்டியலினத்து பெண்கள் ஜாக்கெட் போட ஆரம்பித்ததுனால தான் ஜாக்கெட் விலை கூடிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? 3 பேரை நாட்டை விட்டு ஒழிக்கணும், முஸ்லீமு கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்து மக்கள்னு பேசினாரா இல்லையா? பட்டியலினத்து மக்கள் பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் கொள்கை தலைவரை பற்றி அவருக்கு தெரியாதுன்னீங்கன்னா உங்கள் கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் பேசுகிறது இல்லையே. அதனால் திருமாவளவன் முதையை திரும்பி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறது அர்த்தமும் கிடையாது. அதனால் யாரையும் குறைச்சி பேசாதீங்க. உங்களை விட அவருக்கு அறிவு அதிகம் இருக்குங்கிறது தான் என்னுடையது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு பதில் விளக்கமாக கொடுக்க விரும்புகிறோம். அடுத்தது இந்த நாட்டு வைக்கையில் அதுக்கெல்லாம் என்னத்தை பதில் சொன்னால் நமக்கு அசிங்கம், கேவலம். ஒரு இடமும் தெரியலை. இன்னும் KN நேரு கொள்ளையடிச்சிட்டாருன்னா விஜய் ஒரு 1.5 கோடி இன்கம் டேக்ஸில் இது பண்ணிட்டாரு, அதை முதல்ல வெளியில் கொண்டு வாங்கங்கிறது. விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு பணத்தை வெளியில் விட சொல்லுங்க. எங்கள் தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படிச்சிருக்கீங்களா? பிஎல்லாம் எப்படியா படித்தீங்க நீங்கள்? முதல்ல டிகிரியை படித்தீங்களா? PUC ஒழுங்காக படித்தீங்களா?
இவர் வந்து உங்கள் KN அடித்தது நாட்டு பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சிருக்காரு. பாவம் வேலைக்கு இதை எழுதிட்டு காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் இதுவும் ஒன்றா? இன்கம் டேக்ஸ் என்ன அவர் கணக்கு கொடுத்ததில் குறைவாக கொடுத்துருக்காருன்னு ஆடிட்டர் கொடுத்தது கணக்கை வந்து அவங்க இதுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனையா? போனால் மீதி பணத்தை அபராதத்தோடு கட்டுங்கம்பாங்க. இன்கம் டேக்ஸில் கணக்கு குறைச்சி கொடுக்குறதும் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறதும் ஒன்றா? நாட்டு வக்கீலுக்கு என்ன இது கூட தெரியாதா? நியாயப்படுத்துகிறீங்களா? இவர் பண்ணதை அதை இதை ஒழுங்காக கொடுக்கட்டும். ஏன் இப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு பேரை கெடுக்காதீங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? அதனால் உங்கள் ஆள் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நாட்டையே விற்று விட்டு போகிற நிலைமைக்கு இருக்கான். அதை போய் பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த இன்கம் டேக்ஸ்னு பேசுனா எல்லாம் என்ன நினைப்பான் அவங்களெல்லாம்? நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதிகள், நீங்கள்லாம் ஒரு தடவைலாம் எம்பியாக இருந்துட்டீங்க. கேடு நாட்டுக்கு. அடுத்து முக்கியமான விஷயம் இந்த எது பாருங்கள், எல்லாமே எலெக்ஷன் வரப்போகுது. எதிர்கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க? முக்கியமான காவல்துறை அதிகாரியெல்லாம் மாற்றலை. அவன் பூரா எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்வான். எந்த எதிர்கட்சி உங்களாச்சும் NDA உங்களுக்கு தான் சொல்கிறேன். விஜய் ஆச்சும் புதுசு, அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. நீங்கள்லாம் எத்தனை வருஷம் கொட்டை போட்டு உங்கள் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்க எடப்பாடி, உங்கள் நயினார் நாகேந்திரன், உங்கள் பிஜேபி எல்லாம் பல தடவை மத்திய அரசாங்கத்தில் இன்னும் ஆட்சியில் இருக்கீங்க. எலெக்ஷன் வருது, போலீஸ் முக்கியமான ஆஃபீஸரில் ஏன் என்ன மாற்றாமல் இருக்கீங்க? கேள்வி கேட்டீங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் புகார் கொடுத்தீங்களா? எலெக்ஷன் கமிஷனுக்கு உடனே போய் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி எல்லாம் புகார் கொடுங்க. முக்கியமான சில அதிகாரிகள், அதே திமுகவுக்கு சார்பாக இருந்த அதிகாரிகள் அதே பதவியில் இருக்காங்க. இவங்களை வச்சே எலெக்ஷனை நடத்த பார்ப்பாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு அவர்கள் பூரா திமுக காரனாக வேலை செய்வாங்க அதிகாரிகள். அதனால் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும், காவல்துறை அதிகாரிகளையும், IASல முக்கியமான அதிகாரிகளையும் உடனே பதவி மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் எழுதிட்டோம். நீங்கள் எழுதுங்க. உடனே எலெக்ஷன் கமிஷனுக்கு எழுதி இவங்களெல்லாம் மாற்ற வைங்க. அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாக போயிடும். ஜெயிச்சுட்டானா எத்தனை கள்ள ஓட்டு போட்டாலும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டான். திமுககாரன் கள்ள ஓட்டு போடுறவனெல்லாம் பிடிக்க மாட்டான். இந்தா வருண்குமார் மாதிரி இன்னும் எத்தனையோ ஆளுங்க இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் பதவியில் இருக்காங்க. வருண்குமார் ஆச்சும் கிரைம் பிரான்ச்சில் இருக்கார். சட்டம் ஒழுங்கில் இருக்கிற பெரிய அதிகாரியெல்லாம் நீங்கள் மாற்றணும். இல்லைன்னா திமுகவுக்கு ஆதரவாக எலெக்ஷன் போயிடும். உங்களுக்கு என்ன, ஆட்சியில் இருக்கிறீங்க, அரசியலில் இருக்கீங்க, இந்த அடிப்படை விஷயம் கூட ஒருத்தருக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க திமுக கட்சி கூட்டணி வசதி. இந்த அதிகாரிகள் வந்து இது தூக்குற சொம்பு தூக்குற அதிகாரி இருந்தால் அவங்களுக்கு வசதி, நல்லா ஜெயிக்கிறதுக்கு கள்ள ஓட்டை போட்டு. அதனால் அவன் அமைதியாக இருக்கான். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு இது தெரியாதா? அதனால் முதல்ல எழுதுங்க ஐயா. இவங்களெல்லாம் உடனே மாற்றணும். இவங்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்லாம் மாற்ற சொல்லுங்கள். திமுகவின் சார்புடைய காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சில IAS அதிகாரிகளும் இருக்காங்க. இவர்களே எல்லாம் உடனே மாற்றுங்கள்னு சொல்லி எழுதி எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்ற வைங்க. எலெக்ஷன் ஆஃபீஸர் பூரா சும்மா இருக்கான். எலெக்ஷன் அதிகாரியெல்லாம் அவன் தான் மாற்றணும். நீ ஏன் அமைதியாக ஒரு சாரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எலெக்ஷன் இதில் சொல்லிட்டாங்க 3 வருடங்கள் ஒரே மாவட்டத்தில் இருந்தால் அந்த அதிகாரிகள் அங்கே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 வருடங்கள் அதே மாவட்டத்தில் இருந்த பல உயர் அதிகாரிகள் என்ன இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வரை மாற்றணும். 3 வருஷம் எல்லாம் இன்ஸ்பெக்டர் லெவல்லே ஜால்ரா போட்டவன் இருக்கான். டெப்புட்டி கமிஷனர் எல்லாம் ஜால்ரா, அவனுக்கு பியூன் வேலை பார்த்தவன் இருக்கான். எல்லாருக்கும் வேட்டு நாங்கள் வைக்கிறோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பியூன் வேலை பார்த்து கோர்ட்டில் வந்து காவல் காத்துக்கிட்டு இருந்த இவங்கெல்லாம் இருக்கான். டெப்புட்டி கமிஷனரு, ஜாயின்ட் கமிஷனர்லாம் அவங்கெல்லாம் இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு திமுக எலெக்ஷன் வந்தால் அங்கே போய் மறுபடியும் போய் இவங்களுக்கு துணை நின்று இவங்களுக்கு கள்ள ஓட்டு போடுறவனெல்லாம் கண்டுக்காமல் பக்கா திமுக ஏஜென்ட்டாக வேலை செய்வார்கள் இவங்கெல்லாம். அதனால் சொல்கிறேன், நம்ம இவங்களுக்கு NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு சொல்கிறேன், விஜய்க்கு சொல்கிறேன், உடனே கடிதம் எழுதுங்க. எலெக்ஷன் கமிஷன் டெல்லிக்கு எழுதுங்க. தமிழ்நாட்டில் சொன்ன பல அதிகாரிகள் அதே இடத்துல இருக்காங்க, உயர் அதிகாரிகள்லாம் அதே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத எழுதுங்க. ஒரே மாவட்டத்தில் 3 வருடம் இருந்த உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அதை இது பண்ணலைன்னா நீங்கள் எலெக்ஷனில் வந்து தில்லு முள்ளு அதிகமாகிடும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க.
கடிதத்தை எழுதுங்கள். எங்களை மாதிரி கட்சிகள்லாம் சின்ன கட்சி, உங்களை மாதிரி பெரிய கட்சிகள் எழுதுனா தான் உடனே நடவடிக்கை எடுப்பான் அப்படிங்கிறத நான் இதுவாக சொல்கிறேன். இல்லைன்னா திமுக ஜெயிப்பதை யாரும் தடுக்க முடியாது. சார் போனாலும் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிருவாங்க. திமுக போலீஸ் ஆஃபீஸரே கூட்டிகிட்டு வந்து விடுவான் கள்ள ஓட்டு போடுறவனை. போடுறாம்மா, போலீஸ்காரங்களே உனக்கு கள்ள ஓட்டு போடுமா. அந்தளவுக்கு கேவலமான அதிகாரிகள் இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அரசியல் கட்சிகள் அனைத்து பேருக்கு சொல்ல, எதிர்கட்சி உங்களெல்லாம் எல்லாமே இது பண்ணுங்கள். ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா வந்த அந்த அதிகாரிகளுக்கு இருக்குது வேட்டு. ஒவ்வொருத்தரும் யூனிஃபார்மை கழட்டிட்டு போகணும். அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அரசியல்வாதிகள் ஆகிவிட்டார்கள் பல காவல்துறை அதிகாரிகள்லாம். எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் குவிந்து கிடக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது நீங்கள் எல்லாம் போவீங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட விடாமல் தடுப்பார்கள் இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதனால் காவல்துறை அதிகாரிகள், உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றணும். எலெக்ஷன் கமிஷன் இதை செய்யலை, நாம் அவங்கள செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த எதிரணியில் இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு நான் செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.